இந்தாம்மா உன் கூலி. சார் என்ன? காசு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க சார். 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுக்கிறேன். அதெல்லாம் அடுத்த டைம் பார்த்துக்கலாம். கிளம்பு. சார் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது சார். ஏய், சொன்னா புரியாதா? கிளம்பு முதல்ல. என்னமாச்சு? பின்ன என்னங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டிட்டு போங்க முதல்ல. ஐயோ, நான் எக்ஸ்ட்ரா காசு கேட்கலம்மா. போன வாரம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டேன். அந்த காசை பிடிச்சின்னு கொடுத்தாங்க. இப்போ 2 மணி நேரம் வேலையை சேர்த்து செஞ்சுக்கிறேன். அந்த காசு தாம்மா கேட்குறேன். ஏன்னா குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போனோமா. பின்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சா பிள்ளைங்களுக்கு நோய் வந்தா கிடக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? யோ, பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. ஏய், பார்த்து பேசு. ஏன் பேசினா என்னடா பண்ணுவ? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை கேக்குறாங்க, அது கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்க. அதுவும் இல்லாம பாவம் அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம அதை அலட்சியப்படுத்தி பேசுற. உனக்குலாம் நட மரியாதை. அப்புறம் என்ன சொன்ன? இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தா குழந்தைங்களுக்கு நோய் வரும்னு வாய்க்கூசமா சொல்ற. அவங்க இல்லாத அந்த 3 நாள் நம்ம ஊரு எப்படி நாரி போச்சுன்னு பாத்துட்டு தானே இருந்த. ஏன் நீங்களா அதை இறங்கி பண்ண மாட்டீங்களா? அவங்க வர வரைக்கும் கை கட்டி வேடிக்கை தான் பாப்பீங்களா? அவங்க செய்யற இந்த புனிதமான தொழிலுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு கேவலப்படுத்தாம குறைஞ்சபட்சம் மரியாதையாச்சும் கொடுத்து பழகுங்க. மன்னிச்சிருங்கம்மா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இந்தாங்கம்மா உங்க பணம். நன்றி சார், ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயோ பரவாயில்லம்மா, நீங்க வாங்க.